ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கத்துக்கணும் ஆசை இருக்கோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே நேரத்தில் தங்கத்துடைய விலை கூடுமா குறையுமான்ற ஒரு அச்சமும் மக்கள் மனசுல இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப ஈரானுடைய வார் வந்து அப்படியே நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய நாடுகள் வந்து அதிருப்தி வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஈரான் மேல. ஸோ இந்த நேரத்துல அவங்க வந்து இந்த ஹார்மோஸ் அப்படின்றத கால்வாய் வந்து மூடிட்டாங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கும் அந்த உலக நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் பாதிப்பு வருமா வராதுன்றது ஒரு மிகப்பெரிய பயமா இருக்கு. என்னதான் இப்ப இந்தியா கிட்ட வந்து தேவையான அளவு ரிசர்வ்ஸ் இருந்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்றாங்க, ஃபியூல் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இருந்து மட்டும் 600க்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கிறாங்க. இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் இந்த பேன் இந்த இந்த ஹார்மோஸை வந்து திறக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த கோல்டு ஃப்ரெண்ட், இந்த கோல்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா வேர்ல்டு கமோடிட்டிக்கும் மார்க்கெட் இருக்கு. சரிங்களா? சரி, என்னதான் இதுல இருக்க எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ், பாலிசிஸ், பேண்டமிக்ஸ், வார், இது எல்லாமே வந்து ரீசன்ஸ். இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குங்களா, அங்கதான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டுடைய விலை இந்தியாவை மட்டும் டிட்டர்மின் பண்றது கிடையாது. ஏன்னா கோல்டு வந்து உலக அளவையான ஒரு கமோடிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் கரன்சிஸ் வந்து அச்சிடப்படுது. கோல்டு வந்து ஒரு ரியல் அசல்ட்டா கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? இங்க இருந்தாலும் கோல்டு தான். நீங்க வந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் வச்சிருந்தாலும் கோல்டு தான். அது வந்து அமெரிக்காவுக்கு வச்சிருந்தாலும் கோல்டு தான். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அசட்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. இப்போதைக்கு இப்போ உலக அளவுல ரூபாயுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றோம், கமோடிட்டி எக்ஸ்போர்ட் பண்றோம், கோல்டு வந்து இம்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் பண்ணும்போது எந்த பிரைஸ்ல நம்ம இம்போர்ட் பண்றோம்? யாருக்காவது டவுட் இருந்திருக்கா? காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றோம், எந்த அடிப்படையில் அது டிட்டர்மின் பண்றாங்க? ரூபாய் வந்து ரூபாய் அப்படின்றது நம்ம நாட்டு பணம். அது வந்து டாலருக்கு நிகரா இருக்கா இல்ல தாழ்ந்து போகுதா, அதாவது கீழே இறங்கி போகுதான்றது எப்படி தெரியுது? இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு சந்தை வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எம்சிஎக்ஸ்னு வச்சுப்போம். இந்த கமோடிட்டிலாம் எம்சிஎக்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணப்படுது. இப்போ இந்த எம்சிஎக்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டோடைய விலையை நம்ம எடுத்துப்போம். ஏப்ரல் மாசம் எக்ஸ்பீரியோட இருக்குது பார்த்தீங்கன்னா 1,61,634. ஜூன்ல இருக்கிறது 1,65,514. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 24 கேரட்டோடைய மதிப்பு தான் உங்களுக்கு சார்ட்ல வந்து காட்டப்படும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஷோ பண்றேன். இதை வந்து பாருங்க. பார்த்துட்டீங்களா? கோல்டு எம்சிஎக்ஸ் 1,61,634. கோல்டு எம்சிஎக்ஸ் 1,65,614. சரிங்களா? இப்போ நீங்க இந்த ரெண்டு பிரைஸ் வந்து பாத்தீங்க இல்லையா? இது வந்து 10 கிராம் கோல்டுடைய ஆவரேஜ் மதிப்பு 24 கேரட் கோல்டு. இதை வந்து 22 கேரட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோடைய பிரைஸ் வந்து 15,249 ரூபாய்க்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸை வந்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணி 8.4% வந்து மைனஸ் பண்ணோம். ஏன்னா பியூரிட்டி வந்து 8.4 வந்து மைனஸ் பண்ணாதான் 22 கேரட் நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு சம் ஆஃப் த அமௌண்ட் கிடைக்கும். அது கூட 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது 15,250 ரூபா ஒரு கிராம் கோல்டுடைய மதிப்பு வரும். 249. இன்னைக்கு மும்பை அண்ட் சென்னையில ஒரு கிராம் 22 கேரட் கோல்டுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,050. ஸோ நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ப்ரைஸுக்கும் இந்த சார்ட் ப்ரைஸுக்கும் கோல்டோட ப்ரைஸுக்கும் எப்பவுமே ஒரு 200 to 300 ரூபா ரேஞ்ச் டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? பட் எப்படி இருந்தாலும் என்செக்ஸ்ல உயரும் போது பிசிக்கல் கோல்டுடைய மதிப்பும் உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்னுடைய கன்சிடர் பண்ணி இது என்ன நடக்க போகுது அப்படின்னு அசியூம் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வந்து நான் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்றேன். ஆக்சுவலி இப்போ நான் சார்ட்டை வந்து காட்டக்கூடாது. ஸோ அதனால நான் ரீட் பண்றேன். உங்ககிட்ட இன்னொரு மொபைல் இருந்ததுன்னா அதை பாருங்க. கரெக்டா 2026 ஜான் அப்போ பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல வந்த கோல்டுடைய பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆகி 1,80,000 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும், அதாவது அங்கிருந்து கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்து தற்காலிக சப்போர்ட் ஏரியா வந்து டச் பண்ணது.
அப்போ வந்து 1,33,000 வந்து வந்தது. அப்போ டேட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி. ஹை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு டவுன் வருது. டவுனுக்கு அப்புறம் மீண்டும் 1 மாசம் கழிச்சு பழைய ஹைய வந்து டச் பண்ணுது எம்சிஎக்ஸ் கோல்டுடைய பிரைஸ். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா ரெசிஸ்டன்ட் ஏரியாவில இருக்கு. இது பிரேக்கர் கொடுத்ததுன்னா கண்டிப்பா பிரைஸ் வந்து மேல போகும். கோல்டு வந்து மேல போக ஆரம்பிக்குது. ஸோ பிசிக்கல் கோல்டும் அதை பின்பற்றி மேல போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் 2012 இருந்து 2019 வரைக்கும் எம்சிஎக்ஸ்ல கோல்டுடைய மதிப்பு வந்து பெருசா உயரல. அதே மாதிரி பிசிக்கல் கோல்டுடைய பிரைஸும் உயரல. இப்போ கோல்டுடைய பிரைஸ் உயர்ந்திருக்குன்னு சொன்ன உடனே நிறைய அனாலிட்டிக்ஸ் இந்த கோல்டு வந்து 10 வருஷமா அண்டர் வேல்யூல இருந்து இப்பதான் வந்து கரெக்டான பிரைஸ் வந்திருக்கு. இது வந்து நார்மலான ஹைக்கு தான். இதுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சார்ட்டும் நமக்கு அதை தான் சொல்லுது. ஸோ சார்ட் படி மந்த்லி பிரேக் அவுட் வந்திருக்கு. பட் இப்போ ரெசிஸ்டன்ட் ஏரியால இருக்கிறதுனால பிரைஸ் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கமோடிட்டிஸ் எல்லாமே சந்தை மூலமா தான் வணிகம் செய்யப்படுது. இதுல வந்து எக்கனாமிக் பிரச்சனை வந்தாலும் சரி, பாலிசி சேஞ்சஸ் வந்தாலும் சரி, பேண்டமிக் வந்தாலும், வார் வந்தாலும், இது எல்லாமே சந்தை மூலமா தான் ஃபில்டர் பண்ணப்படுது. அதுல பை செல், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து வேற விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத மாறுது. அப்படி பார்க்கும்போது கோல்டுடைய பிரைஸ் மந்த்லி பிரேக் அவுட் தந்ததுனால மேல உயர போகுது. இப்போ டெம்பரரி ரெசிஸ்டன்ல இருக்கிறதுனால தடுமாறுது. பிரேக்கர் கொடுத்தது அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் அது மேல கீழே போக வாய்ப்பு இருக்கு 10 கிராம் கோல்டு எம்சிஎக்ஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் தென் மார்ச் 6ஆம் தேதி அதிகமா உயர்ந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்க ஸ்டாக் மேல போகும்னு நினைக்கிறாங்க. பட் அதிகமா உயர்ந்தது டிஃபென்ஸ் செக்டர் சேர்ந்த பங்குகள் இல்ல. இப்போ நிப்டி 500ல இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிப்டி 500 டாப் 10 டாப் கெய்னர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். கமர்ஷியல் இன்ஜினியரிங் 17% உயர்ந்திருக்காங்க. கிர்லோஸ்கர் ப்ரோஸ் 10%, இர்கான், ரேடிகோ கைட்டான், யூனிட்டி பிரேவரஸ் எல்லாம் 7 to 5% உயர்ந்திருக்காங்க. அப்புறம் ஏஜிஸ், ஓபக், பினோலெக்ஸ் கேபிள்ஸ், எம்ஆர்பிஎல், மேஸ்டாக், யூனிடெஸ்பிரிட்ஸ் இவங்க எல்லாம் ஒரு 6 to 5% வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான் வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் வந்து பங்கு. டாப் லூசர்ஸ் யாருன்னா எல்என்டி ஃபுட்ஸ், தேஜஸ் நெட்வொர்க், வேதாந்தா ஃபேஷன்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மகாநகர் கேஸ், அசோக் லேலாண்ட், சுவன் ஃபார்மா, சுந்தரம் ஃபினான்ஸ், இன்ஃபோ ஏஜ், எல்என்டி டெக் இவங்க எல்லாருமே கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. லாசன் அண்ட் டியூப்ரோல 2 நிறுவனங்கள் மைனஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்தா மட்டுமே தெரியும். ஓகே, இப்போ நான் மேஸ்டாக்கை பத்தியும் பாரத் டைனாமிக்ஸை பத்தியும் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் தென் இந்த டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸ் நான் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் கெய்னர்ஸ் எல்லாமே அந்த செக்டாரோடைய சென்டிமெண்ட்ஸை நமக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டா காமிக்கும். ஓகேவா? டாப் கெய்னர்ஸ்ல இப்ப டிஃபென்ஸ் பங்கு வருது அப்படின்னா ஒன்னு டிஃபென்ஸை சார்ந்த ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கணும், ஏன்னா பர்சனலா இந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்ல நம்ம அதோடைய நியூஸோடைய டெப்த்தை ஈஸியா ரியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். இப்போ இதுல 2 டிஃபென்ஸ் செக்டர்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ ஒன்னு வந்திருந்ததுன்னா அது வந்து அந்த நிறுவனத்துடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ண வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா 2 பங்குகள் வந்திருக்கு. ஸோ அந்த 2 பங்குகள் வந்திருக்குன்னா செக்டர் வைஸ் ஏதாவது நியூஸ் வந்து வந்திருக்கணும், இல்லைன்னா பாலிசி வந்திருக்கணும். அப்படிதான் நம்ம அன்னைக்கு இந்த நியூஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? அண்ட் தென் நாளைய பங்குச்சந்தை வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த பிடிஎல் பாரத் டைனாமிக்ஸ் இந்த நிறுவனத்துடைய கரண்ட் பொசிஷன் என்னன்றத சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருவோம். இந்த பங்கு வந்து 1356 ரூபாய்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டான இந்த டெம்பரரி ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு பிடிஎல். 1356 இருந்து 1600 வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2024-25 சப்போர்ட் ஏரியா ரைசிங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அந்த ரைசிங் சப்போர்ட்டை தான் 2026 பிப்ரவரி மந்த் டச் பண்ணிருக்கு, மார்ச் மந்த் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரைசிங் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதோடைய 1111 ரூபான்னு வச்சுக்கலாம். பட் அதே நேரத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சான்னு பார்த்தோம்னா வரல.
சும்மா ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸா தான் நம்ம கண்ணுக்கு இருக்கே தவிர, நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இன்சைட்ட மட்டுமே வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அடுத்த ஒரு நிறுவனம் என்னன்னா மேஸ்டாக் 5% உயர்ந்திருக்கு. ஸோ இந்த பங்கு நல்ல ஒரு டவுன்ல இருந்து மேல உயர்ந்து போயிட்டு இருக்கு. இதுல எந்த விதமான ஒரு பிளாக் இதுவும் இல்ல. பட் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாவுக்கு வந்துட்டு நம்மள வந்து ஏமாத்திருச்சு. ஸோ இப்போ காஷன் ஏரியால இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து 2600 தாண்டும் போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா. அங்கிருந்து பார்த்தோம்னா கிரீட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 3650 வரைக்கும் கிரீட் ஏரியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். இன்னுமே எந்த விதமான வாய்ப்புகளும் கன்ஃபார்ம் செய்யப்படல. இது வந்து செக்டாரோடைய ஒரு கிரீட்னஸ்ல போயிட்டு இருக்கு. அதாவது டிஃபென்ஸாவது போகுமா அப்படின்ற ஒரு எண்ணம். அதே நேரத்துல 2 செக்டார் தான் இப்போ மக்களுடைய பார்வையில இருக்கு. ஒன்னு டிஃபென்ஸ். அது வந்து வெரி புல்லிஷ்ல இருக்கு. அண்ட் தென் மெட்டல்ஸ் செகண்ட் இடத்துல இருக்கு. இப்போ டிஃபென்ஸ்ன்னு பார்க்கும்போது அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் தான் அதோடைய மிகப்பெரிய ரா மெட்டீரியல்ஸா இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃபென்ஸ் ஒத்து போய் இருக்கிறதுனால ரெண்டுமே ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் மெட்டல் செக்டார் இருக்கு இல்லைங்களா? இந்த மெட்டல்னா இந்த சில்வரு, அயன், காப்பரு, ஸோ இதெல்லாமே வந்து மெட்டல்ஸ் அண்ட் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இது மேல வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கவனமா பாருங்க. அண்ட் தென் ஃபார்மா செக்டர்லயும் நல்ல நல்ல செய்திகள் வந்திருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பை.